வீட்டுல இந்த ஃபேன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஓடுது. அதான் இது சோக்கு ஏதோ போயிடுச்சு, ஏதோ ஃபுல் டஸ்டா அப்புறம் ஃபுல்லா போயிடுச்சு. அதனால புதுசு போட போறேன். முன்னாடி போட்டது இல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பண்றது? சேரு சேர் ஒண்ணு வீட்டுல கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும், செம்ம டஸ்ட் உப்பு கிடக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இஞ்சி இந்த ஃபேனை வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிட்டு இருக்கும் போல. இதை மாத்தி எவ்வளவு டஸ்ட். மாஸ்க் போட்டு போனாதான் நம்மளுக்கு சேஃப்டி கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். மூஞ்செல்லாம் டஸ்ட் போடுது. ரீசெண்டா ஃபேனே கட்டிடலாமா? ஃபேனை கட்டுறது தான் பெஸ்ட். கீழே உட்காந்து பண்ணாதான் வாட்டமா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நின்று பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கா. தனியா இருக்கிறதுனால கை தூக்கி வச்சுன்னு பண்ண முடியல. உட்காந்துட்டு பண்ணுவோம். இந்த ஃபேனை மட்டும் நான் ஓட வச்சுனா நானும் ஒரு எலக்ட்ரிஷியன். ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் கட்டி ஆயிடுச்சு. ரொம்ப பழசு. புதுசு வந்து போட்டாச்சு. அதை போடுறதாமலையும் குளிச்சுட்டேன். அந்த லெவலுக்கு வேற வருது எனக்கு. என்ன ஒரு டவுட்னா, மேல ஏறி போட்ட அப்புறம் ஓடுமா, அதுதான் டவுட். ஃபேனை வந்து இப்போ நம்ம மாட்டியாச்சு. இப்போ வந்து அது ரெண்டுத்தையும் கனெக்ஷன் கொடுத்துட்டா தெரிஞ்சிடும் ஓடுமா ஓடாதான்ட்டு. இதை நான் போட்டேன்னா என் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ. உங்கள் வீட்டில் எதனா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு டிஎம் பண்ணுங்க, அதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ. கை வலிக்குதுடா எப்பா, ஃபாஸ்டா போடுதுல. நம்ம ஃபைனலாக ஃபேனை வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டிலே எதுனா ஒன்றா என்ன டிஎம் பண்ணுங்க, ஃப்ரீயாக அது பண்ணி தரேன்.